மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறேங்க. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில எல்லா விஷயமுமே வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பணம் வந்துச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. திடீர்னு வருது போகுது, எதுக்கு வருதுன்னே தெரியல. புயல் மாதிரி வருது, புயல் மாதிரி போகுது. திஸ் இஸ் நாட் ஒன்லி யுவர் ப்ராப்ளம். இது அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன் இது வந்துச்சுன்னு நமக்கு தெரியல, ஏன் நம்மளை விட்டு போச்சுன்னு நமக்கு தெரியல. ஒரு இதில் சொல்லுவார், யார் நம்ம இவர் சொல்லுவார், விஜய் சேதுபதி, இதெல்லாம் ஒரு காற்று மாதிரிங்க, அப்பப்போ மேலே போடும், என்ஜாய் பண்ணிக்கணுமே தவிர பிடிச்சி வச்சுக்கூடாது. அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு காதல் வந்துச்சு, ஆனால் அந்த காதல் என்ன ஆச்சு, எங்கே வந்த வழியிலே போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். இப்போ என்னன்னா, இந்த காதல் திரும்ப வரப்போகுது. எப்போ வரும்? டிசம்பர் 21. டிசம்பர் 21னா அதுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்கு. அது இப்பயே வர முடியாதா? வர முடியாது. 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு காதல் வருகிறது. நிறைய பேருக்கு இப்படி நான் சொல்லும்போது, அப்படியா குருஜி, யார் கூட காதல் வரும், அவங்க எந்த அட்ரஸ்ல இருப்பாங்க, அவங்க வந்து வளர்த்துருவாக்கம் 3வது தெருவா 4வது தெருவா? வெரி குட். நான் ஒன்றும் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் சொல்லிடுறேன். ஏன் அப்ப 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது காதல் வருகிறது. பாயிண்ட் நம்பர் 1.